மயிலாடுதுறையில் சேதமடைந்த நடைபாலத்தை அமைத்து தராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் காவிரி ஆற்றின் உள்ளே இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருமஞ்சன வீதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே போக்குவரத்திற்காக கடந்த 2001ஆம் ஆண்டு சிமெண்ட் நடைபாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலம் சேதமடைந்து 5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை புதுப்பித்து தரவில்லை. தற்பொழுது இந்த பாலத்தை சீரமைக்க 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த நிதியை மயிலாடுதுறை நகராட்சி வேறு பணிகளுக்கு பயன்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் நடைபாலம் அமைத்து தராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் காவிரி ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கு கண்டிக்கிறோம். நிதி ஒதுக்கி கட்டாம இருக்கும் நகராட்சியை கண்டுகொள்ளாத சட்டமன்ற உறுப்பினரை இந்த பாலத்தை தாண்டி பக்கத்தில் உள்ள ஸ்கூல் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும். பள்ளிகள் என்றால் கொரோனா கிட்டப்பா மேல்நிலைப் பள்ளி, லோட்டரிகிழப்பு பள்ளி, ராஜி மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற பள்ளிகளுக்கு அதிகமான பள்ளி குழந்தைகள் வழியாக தான் போகிறார்கள். இங்கு அதிகமான குடிசை பகுதியில் உள்ள பகுதியாகும். இதில் உள்ளவர்கள் அக்கறைக்கு போய் அங்கேருந்து ஜிஹெச் போகிறதுக்கும் இல்லை இன்னும் நகர சுகாதார இதுக்கும் போகிறதுக்கும் வயசானவங்களும் குழந்தைகளும் ஏழைப்பட்ட மக்களும் வீட்டு வேலைக்கு போகிற பெண்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த நகராட்சிக்கு சிஆர்பிங்கிற ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த நிதி என்னாச்சுன்னு தெரியல. நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கேட்டால் நிதியை கேன்சல் பண்ணிட்டாங்கிறாங்க. பிடபிள்யூ கேட்டால் நாங்கள் கட்ட முடியாதுங்கிறாங்க. நகராட்சி நிர்வாகத்தை கேட்டால் நாங்கள் கட்ட மாட்டேங்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. அதுமாதிரி நகரமன்ற தலைவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. நான் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால நாங்கள் இந்த தண்ணி வரத்துல இந்த பாலத்தை கட்டணும்னு சொல்லி இந்த 1வது வார்டு மக்களையும் 8வது வார்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும்னாலும் இந்த வழியால தான் நாங்கள் போகணும். பாலம் இல்லாமல் நாங்கள் எப்படி சார் போகிறது? கஷ்டப்படுறது. எங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாலத்தை கட்டி தரணும் சார். இப்போ 3 மாதம் இருக்கும். 3 மாதத்துக்கு அப்புறம் தண்ணி வந்துடும். தண்ணி வந்துட்டா பாலம் கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தண்ணி வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி சார் சுற்றி 4 தெரு சுற்றி தான் சார் இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு நாங்கள் போகணும். நகராட்சி தலைவர் பரிசீலனை செஞ்சு இந்த பாலத்தை கட்டி கொடுக்கணும் அவசியம். குழந்தைங்க முதியோர்கள் எல்லாம் ரொம்பவும் அவஸ்தைப்படுறாங்க. இந்த பக்கமாக போகிறது நிறைய ஜனங்க போகிறாங்க. அதனால் நகராட்சி தலைவர் பரிசீலனை பண்ணி இதை உடனடியாக எம்எல்ஏலாம் சேர்ந்து பார்வையிட்டு இந்த பாலத்தை உடனடியாக கட்டி கொடுக்கணும்.